வணக்கம். கடைசியா பார்த்தீங்கன்னா, திமுக விசிகாவுக்கும் வந்து தொகுதி பங்கீட்டில உடன்பாடு ஏறிச்சு. 8 தொகுதி அப்படிங்கிறது திருமாவளவனுக்கு திருப்தி தான். 2, 3 தொகுதிகளுக்காக வந்து கூட்டணி கட்சிக்குள்ள விரிசல் உருவாக்கி வெற்றியை வந்து பாதிக்கிற அளவுக்கு நம்ம செயல்படுத்த முடியாது. ஆனா, குடுக்குற தொகுதிகள வந்து திருப்தியா ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 8 தொகுதிக்கு வந்து திரும்ப வந்து ஏத்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாரி இருக்கு. மக்கள் நீதி மய்யம் மட்டும் தான் இப்போ வந்து பிரச்சனையா இருக்குது. திருமாவளவன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, திருமாவளவனுக்கு 7 சட்டமன்ற தொகுதி குடுக்கலாம். புதுச்சேரியில 1. 2028ல வந்து பார்த்தீங்கன்னா, திருமாவளவனுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு குடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி திமுக தலைவர், முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து திருமாவட்ட வந்து பேசியிருக்காரு. 2028ல ஒரு ராஜ்யசபா சீட்டு. அதுவும் திருமாவளவன் நின்றா மட்டும்தான் அந்த ராஜ்யசபா சீட்டு தரப்படும். விசிகாவில் சேர்ந்து வேறு யாருக்குமே ராஜ்யசபா சீட்டு தர முடியாது அப்படின்னு முதலமைச்சர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்துட்டார். ஆனால் இது சம்பந்தமாக வந்து திருமாவளவன் வந்து என்ன செஞ்சிருக்கிறாரு, அவருடைய கட்சி சார்ந்த நிர்வாகிகளோட உயர்மட்ட குழுவோட ஆலோசனை பண்ணியிருக்காரு. பண்ணும்போது வந்து என்ன நினச்சிருக்காரு அப்படின்னா, ராஜ்யசபா சீட்டை இவர் வாங்கிட்டு போனார் அப்படின்னா இது வந்து நல்லா இருக்காது. கட்சிக்காக வந்து இவர் பெருசாக இது பண்ணல, இவருடைய வளர்ச்சிக்காக வந்து கட்சியை பயன்படுத்தியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தோணும். அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் வந்து அவர் என்ன செஞ்சார், ராஜ்யசபா சீட்டு நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டார். அதுக்காக எங்களுக்கு சட்டமன்ற தொகுதியை வேணால் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சர்கிட்ட இன்றைக்கி பேசும்போது பேசியிருக்கிறாரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா, அவர் 9 தொகுதிகள் தான் கேட்டார். அவர் வந்து 10 எதிர்பார்த்தாரு டபுள் டிஜிட்டில். ஆனால் கிட்டத்தட்ட 9 நெருக்கி வருவாங்கன்னு பார்த்தாங்க. அதில் சிஎம் என்ன செஞ்சார், கூட்டணி பலுவாக இருக்குது அப்படிங்கிறனால ஒரு தொகுதி 7 தொகுதி தரேன்னு சொன்னேன், 1 எக்ஸ்ட்ரா போட்டு 8 தொகுதியாக தந்துறேன், பாண்டிச்சேரியில் 1 அப்படின்னு சொல்லி மொத்தம் 9 தொகுதி. ராஜ்யசபா சீட்டு வேணாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை முடிவெடுத்தார்ல, அதிலே வந்து திருமாவளவனோட எண்ணம் அதெல்லாம் வந்து முதலமைச்சருக்கு கொஞ்சம் நெகிழ்ச்சி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி திமுக தரப்புலையும் சொல்கிறாங்க. ஏன்னா தனக்கு ஒரு சுயநலமாக ஒரு முடிவு எடுக்காமல் தன் கட்சி சார்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாருல, கட்சி வளர்ச்சிக்காக திருமாவளவன் யோசிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் முதலமைச்சர் வந்து 8 சீட்டு +1 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இன்னமும் மக்கள் நீதி மையம் மட்டும்தான் பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்குது. இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற தேர்தலில் அவரை எதிர்த்து தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ஒரு நடிகர் தேவை அப்படின்னா அது திமுகவை பொறுத்த வரைக்கும் வந்து கமலஹாசன் தான். அதனால் பார்த்திங்கன்னா, இவங்க தொகுதி பங்கீடில் இன்னும் மக்கள் நீதி மையம் வந்து ஒரு முரண்பாடாக இருந்துக்கிட்டே இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸுக்கு 28 கொடுத்துட்டாங்க, விசிகாவுக்கு 8 கொடுத்துட்டாங்க, 2 கம்யூனிஸ்டுகளுக்கும் தலா 5 கொடுத்துட்டாங்க, மதிமுகவுக்கு 4, 3 உதயசூரியன் சின்னம், 1 வந்து அவங்களுடைய கட்சி சின்னத்தில் போட்டி போட்டுக்கலான்ட்டாங்க. மனிதநேய மக்கள் கட்சி, அப்புறமா இந்திய முஸ்லீம் லீக்கு, இவங்கெல்லாம் வந்து தலா 2 தொகுதிகளுக்கு வந்து இது பண்ணிட்டாங்க. இப்போ மக்கள் நீதி மையத்துக்கு மட்டும் 2 தொகுதி ஒதுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மையம் வந்து கட்சி வந்து திமுக ஆதரிச்சது. கமலஹாசன் திமுக ஆரம்பித்தார். அவர் கட்சி எதுக்காக ஆரம்பித்தார், திமுக எடுத்து தான் ஆரம்பித்தார். டார்ச் லைட் எடுத்து டிவிலாம் ஒட்டச்சு சுக்குநூறாக தெறிக்க விட்டார். சரி, மனுஷன் பயங்கரமான ஒரு கோவக்காரராக இருப்பார் போல இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே யோசிக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக ஆதரிச்சார். சரி, திமுக ஆதரிக்கிறாரு அப்படின்னா அவர் வந்து போட்டி போடுறதுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு தொகுதி தரேன்னு சொன்னாங்க. ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் அவர் போட்டி போட்டார் அப்படின்னா உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டி போடணும். அதே போல் தான் துறை வைக்கவுக்கும் சொன்னாங்க, ஒரு சீட்டு தருவோம், நீங்கள் போட்டி போடுங்க, ஆனால் நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டி போடணும்னா எங்களுக்கு தன்மானம் இருக்குது, எங்களுக்கு உணர்வு இருக்குது, நாங்கள் இத்தனை வருஷம் அரசியலை கடந்து வந்திருக்கிறோம், எங்கள் தலைவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா இப்படியெல்லாம் பேசி உணர்ச்சி வசப்பே பேசி அங்கேருந்து அமைச்சர் நேரு, அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எல்லாத்தையும் டென்ஷன் ஆகி கடைசியில் வந்து அந்த தேர்தல் ஆலோசனை கூட்டத்திலே துறை வைக்க அழுது, அது டெல்லி இது வரைக்கும் சென்னை வரைக்கும் போய் கலைஞர் அறிவாலயம் வரைக்கும் போய் ஸ்டாலின் காதுக்கு போய் ஸ்டாலின்கிட்ட வைகோ பேசி அப்புறமா கூப்பிட்டு எப்படியாவது அவங்க தனி சின்னத்தில் நிற்கணும்னு ஆசைப்படுறாங்க, நின்றுட்டு போகிறாங்க. ஜெயிக்க வைக்கிறது நம்ம பொறுப்பு, ஜெயிக்க வச்சுருங்க அப்படின்னு சொல்லி கடைசியில் தீப்பெட்டியில் நின்று ஜெயிக்க வச்சாங்க. அதே போல் தான் இவர் வந்து பேசினார் கமலஹாசன். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுக்கு ஒரு சீட்டு கொடுங்க, நாங்கள் எங்கள் சின்னத்தில் தான் நிற்போம், டார்ச் லைட்டு சின்னத்தில் தான் நிற்போம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தார். சரி, அந்த சின்னத்தில் வந்து அப்போதைக்கு கொடுக்க முடியாது, டார்ச்சஸ் லைட்டு வந்து பெருசாக ஃபேமஸும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சாங்க. இல்லை, உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிறது நல்லது, எந்த ஒரு தொகுதியுமே நாங்கள் விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் திமுக தலைமை பேசினோன்னே, இல்லை நான் அப்போ டார்ச் லைட்டு சின்னத்தில் நிற்பேனே தவிர உதயசூரியன் சின்னத்தில் நான் நிற்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கமலஹாசன் சொன்னோன்னே, சரி கமலஹாசனுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டை கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்தாங்க. கமலஹாசனுக்கு இந்த டீலிங் ரொம்ப நல்லா பிடிச்சிருந்துச்சு. என்னடா இது, நம்ம நாடாளுமன்ற தேர்தலில் நின்று செலவழித்து பிரச்சாரம்லாம் பண்ணி வெயிலில் காஞ்சி கருவாடாகி அப்படி ஒரு வெற்றி பெற்று அப்படி நாடாளுமன்றத்துக்கு போகிறத விட ரொம்ப சிம்பிளாக அப்படி ராஜ்யசபா எம்பியாக வாங்கிட்டு போயிடலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா உதயசூரியன் சின்னத்தில் நின்றார், போனார், வந்தார் அப்படிங்கிற பேச்சும் வரும். இந்த பேச்செல்லாம் இல்லாமல் அவரால் வந்து அப்படி ஜெயிச்சிடலாம்
அப்படிங்கிறதுல ராஜ்யசபை சீட்டுக்கு ஓகே சொல்லிட்டார். திருமாவளவன் இங்கே கட்சி வளர்ச்சிக்காக ராஜ்யசபா சீட்டு வேணான்னு சொல்கிறாரு. சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கு ஒரு தொகுதியாவது ஒதுக்குங்கன்னு சொல்கிறாரு. இங்கே கமலஹாசன் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டி போட மாட்டேன், ஆனால் டார்ச் லைட்டு சின்னத்தை கொடுத்தீங்கன்னா நான் போட்டி போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்யசபா சீட்டுனா ஓகே அப்படின்னு சொல்லி ராஜ்யசபா சீட்டு வாங்கிட்டு போயிட்டார். இப்போ வந்து மக்கள் நீதி மையத்துக்கு வந்து 2 சீட்டு ஒதுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இந்த 2 சீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க எதிர்பார்க்குறது ஒரே ஒரு விஷயம் தான். திமுக வந்து உதயசூரியன் சின்னத்தில் போட்டி போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உதயசூரியன் சின்னத்தில் எல்லாம் நாங்கள் போட்டி போட முடியாது, நாங்கள் வந்து டார்ச் லைட், எங்கள் கட்சிக்குன்னு ஒரு சின்னம் இருக்குல்ல டார்ச் லைட், அந்த சின்னத்தை தான் நாங்கள் போட்டி போடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா உதயசூரியன் சின்னத்தில் போட்டி போடுறது அவங்களுக்கு கூடுதல் பலம், மக்கள் மத்தியில் ரொம்ப பரிச்சயமான சின்னம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க, இல்லை நீங்கள் டார்ச் லைட்டில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டி போடுங்க, டார்ச் லைட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்குள்ளே போதும் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவர் கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, நீங்கள் கொடுக்குற 2 சீட்டுக்கு உதயசூரியன் சின்னத்தில் நின்று ஜெயிச்சு அவங்க போய் சட்டமன்றத்துக்கு போகிறத விட எங்கள் கட்சி சார்பாக சட்டமன்றத்துக்குள்ளே மக்கள் நீதி மையம் அப்படின்னு சொல்லி ஒரு எம்எல்ஏ இருக்கணும், நாங்கள் அதை விரும்புகிறோம், ஒரு தொகுதியாவது எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் டார்ச் லைட்டு சின்னத்திலே நின்றுக்கிறோம், எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2-3 தொகுதி கொடுக்கணும், நாங்கள் கேட்குறது 3 தொகுதியுமே டார்ச் லைட்டு சின்னத்தில் நிற்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, எங்கள் கட்சி உறுப்பினர் டார்ச் லைட்டு சின்னத்தில் நின்று அவர் சட்டமன்றத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இது பண்ணுறோம். எங்கள் கட்சிக்காரங்க சட்டமன்றத்தில் கட்சிக்காரங்களாக போகணும் அப்படிங்கிறத நாங்கள் விரும்புகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். எங்கள் கட்சி உறுப்பினராக போகிறத விட சட்டமன்றத்தில் எங்கள் கட்சி உள்ளே போகிறது தான் மிக முக்கியமாக அப்படின்னு சொல்லி கமலஹாசன் பேசுகிறதே புரியுது. இதில் வேறு இந்த மாதிரி இடக்கு முடக்கான டயத்தில் கொஞ்சம் அப்படியே வித்தியாசமாக வேறு பேச ஆரம்பிக்கிறாரா, அது வேறு டென்ஷன் ஆகிட்டு கிடையாது. சரி, இப்போ என்ன தான் முடிவு எடுத்து வச்சுருக்கிறாங்க, எங்களுக்கு வந்து கமலஹாசன் என்ன சொல்கிறாரு, ஒரு தொகுதி எங்களுக்கு கொடுக்குறீங்களா, கொடுங்க, நாங்கள் சந்தோஷமாக வாங்கிக்கிறோம், எங்களுக்கு திமுகவோட கூட்டணி பஞ்சாயத்து என்னங்கிறது நல்லாவே தெரியுது, கூட்டணினால நிறைய டார்ச்சர்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது, கூட்டணி பலமான கூட்டணி தான், ஆனால் அந்த கூட்டணி எல்லா கூட்டணியும் கூட்டணி கட்சி தலைவர்கள் கொடுக்குற டார்ச்சரை நான் கொடுக்க விரும்பல, எனக்கு டார்ச் லைட்டை மட்டும் கொடுத்துருங்க, நாங்கள் வந்து நின்றுக்கிறோம், டார்ச் லைட்டில் நின்றுக்கிறோம், எங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணாங்க, ஒரு தொகுதியாவது கொடுங்க, ஒரு தொகுதி கொடுத்தாலும் நாங்கள் டார்ச் லைட்டில் நிற்கத்த, எங்களுக்கு வந்து பெருசாலாம் ஆசை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மக்கள் நீதி மையத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு 3 சீட்டு தரேன்னு சொல்கிறாங்க. திமுக தலைமை சொல்கிறாங்க 3 தொகுதி உங்களுக்கு வாங்கிக்கங்க, ஆனால் நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் நில்லுங்கிறாங்க. இது வந்து அவருக்கு கமலஹாசனுக்கு பிடிக்கல. உதயநிதி இது என்ன பண்ணுறது, உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிறதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி அவர் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. எம்பி தேர்தலே நான் வந்து டார்ச் லைட்டில் சின்னத்தில் தான் நிற்பேன்னு சொன்னப்போ உதயசூரியன் சின்னத்தில் நில்லுங்கன்னு சொன்னீங்க, வேணான்னு சொல்லிட்டு நாடாளுமன்ற தேர்தலே புறக்கணித்தேன், ராஜ்யசபா சீட்டு கொடுத்தீங்க. இப்போ வந்து அதே தான் எங்களுக்கு சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் விரும்புகிறது வந்து எங்களுக்கு தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்ச் லைட்டு சின்னம் தான், ஒரு தொகுதினாலும் டார்ச் லைட்டு சின்னம் தான் அப்படிங்கிறதுல ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறாரு. ஏன்னா இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் கமலஹாசன் கூட வேல்முருகனை தூக்கி போட்ட மாதிரி கமலஹாசனை தூக்கி போட முடியாது. ஏன்னா தமிழ்நாடு முழுவதும் விஜய்க்கு எதிரான ஒரு பிரச்சாரம் அப்படின்னா கமலஹாசன் தான் அதை எடுக்க முடியும், அவர் சரியான நபராக இருப்பார் அப்படிங்கிறதுல திமுக இருக்கிறாங்க. அது இல்லாமல் வந்து நம்ம சொன்னால் கேட்பார், முதலமைச்சருக்கும் நெருக்கம் கமலஹாசன், உதயநிதி ஸ்டாலினுக்கும் நெருக்கம், அப்படிங்கும்போது அவங்க சொன்னால் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையில் கமலஹாசன் வந்து ஒரு சீட்டானாலும் டார்ச் லைட்டு சின்னத்தில் தான் நிற்போம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அந்த பெட்ரோமாஸ் லைட் மட்டும்தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி பெட்ரோமாஸ் லைட்லேயே ஒத்த குறியாக நிற்கிறாரு கமலஹாசன் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 தரப்புலையுமே பேச்சுவார்த்தை நடக்குது. எப்படி விசிகாட்ட வந்து பேசி முடித்தாங்களோ அதே போல் கமலஹாசன்ட்டையும் பேசி முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். விசிகா மக்கள் நீதி மையம் இந்த பிரச்சனைகள் எளிதில் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நன்றி, வணக்கம்.